குக்கு வித் கோமாளியில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் கச்சேரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து சும்மா பட்டையை கிளப்பி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரொமோவை பார்க்கும் பொழுதே நல்லாவே தெரியுது, ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. 2 டீமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதில் எந்த டீம் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியல. ஸோ எபிசோட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த டீம், தாமு டீம் வின் பண்ணியிருக்கா இல்லை மாதம்பட்டி ரெங்கராஜ் டீம் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஸோ மாதம்பட்டி ரெங்கராஜ் டீமில் வந்து மொத்தம் 5 குக் இருக்கிறாங்க. செஃப் தாமு சார் டீமில் 4 குக் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ப்ரொமோவை வச்சு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டீம் எதிரையோ ஒரு டாஸ்கில் வின் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அவங்க வின் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையை கோமாளியாக மாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்ல தெளிவாக தெரியுது. மேபி அட்வான்டேஜ் டாஸ்க்கு ஜெயிச்சா அவங்க வந்து கோமாளியை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையை கூட கோமாளியாக சேஞ்ச் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.